Hi guys, welcome back to my channel. Please don't mind my voice. எனக்கு செம்ம கோல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்த வந்து நாங்கள் அங்கே தான் புக் பண்ணியிருந்தோம். பட் அதே ஹோட்டல் இன்னொரு பிரான்ச் வந்து எங்களுக்கு வேற ஒரு ஹோட்டலில் அலோகேட் பண்ணிட்டாங்க. அந்த ரூம் ரொம்ப கேவலமாக இருந்தது. ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த ஹோட்டலில் லிமிட் புக்கே பண்ணுறாதீங்க இஃப் யூ ஆர் கோயிங் டு அயோத்தியா. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நாங்கள் அயோத்தியாவிலேருந்து ஆக்ரா போனது தான். இட்ஸ் அ 1 day ரோட் ட்ரிப். ஸோ நாங்கள் லக்னோ வழியாக போனோம். வாவ், ரோமிங் இந்த லக்னோ சிட்டிஸ் வாஸ் வெரி நைஸ். பட் என்ன ஒரு பெரிய மைனஸ்னால் எங்களுக்கு ஃபுட்டே காலைல கிடைக்கவே இல்லை. விச் we are staying in that hotel was எங்களுக்கு டிஃபன் ப்ரொவைட் பண்ணலை. அண்ட் another thing was காலைல 11 மணி வரைக்கும் எந்த ஹோட்டலுமே ஓப்பன் பண்ணலை. 11 மணிக்கு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ வி வெண்ட் அண்ட் கொஞ்சம் ஹரிபரியாக வந்து டிஃபன் மட்டும், which means English breakfast. So we had a toast, omelette like that with a coffee. அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ரோட் ட்ரிப் டு ஆக்ரா. அண்ட் த ரோட் வாஸ் வெரி நைஸ். ஓகே, வாங்கின காசுக்கெல்லாம் கொஞ்சம் உருப்படியாக தான் போட்டு வச்சுருக்கானுங்க ரோடெல்லாம். அது அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இட் வாஸ் அ வெரி லாங் ட்ரிப். செம்ம வெயில். ஸோ if you are roaming, please have a sunscreen. And we have reached near to Agra. ஸோ ஆக்ரா போயிட்டு ஃபைனலி ஒரு 8 hours ஜேர்னியில் we came to ஆக்ரா. ஸோ நாங்கள் ரூம் புக் பண்ணது வந்து தாஜ்மஹால்லேருந்து ஒரு 5 minutes போகிற மாதிரி தான். ஸோ த ஹோட்டல் நேம் இஸ் த தாஜ் பேர்ல். ஐ கேன் கிவ் த ரூம் த ஆம்பியன்ஸ் 4 stars. ஸோ நாங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வி வென்ட் டு ஒன் thrift market, the bazaar called Sadar Bazaar in Delhi. You can buy thrift products. நிறைய இருந்தது, நிறைய thrift stops இருந்தது. எஸ், ரோட் சைட்லேயும் சரி, லைக் அ ஸ்டோர்லேயும் சரி, இட் வாஸ் குட் ப்ரைஸ் அண்ட் குட் டீல்ஸ். பட் நான் வந்து அடுத்து ஒரு பெரிய பிளானிங்கில் இருந்ததுனால ஐ டென்ட் பை தேர் ஸோ மச். ஸோ போனதில் ஐ பாட் ஒன் ட்ரெஸ், ஐ திங்க் ஸோ 1 or 2 ஐ பாட் இட் தேர். இட் வாஸ் நைஸ் டு பை தேர். யா, ஐ பாட் அ ஜம்ப் சூட். கொஞ்சம் தேர்னிங்கன்னா யூ காட் நைஸ் ட்ரெஸ்ஸஸ் தேர். பட் அங்கே போனதுலையுமே எனக்கு வந்து ஐ காட் அ ஃபீவர். அங்கே இறங்குனதுலேருந்து ரோம் பண்ணதுலேருந்து, பிகாஸ் திரிவேணி சங்கத்தில் குளித்ததுனால எனக்கு அந்த தண்ணி செட் ஆகாமல், ஸோ எனக்கு பொறுமையாக இருந்து அடுத்த நாள் வேலையை காட்டிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ரோமிங் தேர் வித் அ சோர் த்ரோட் அண்ட் வீக்கண்ட் பாடி தேர். ஸோ அங்கே சுற்றி பார்த்ததுலாம் நிறைய நல்லா தான் இருந்தது. பட் கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தது சில இடத்துல. ஸோ அங்கே சாட் கைஸ் ரியலி. ஸோ நீங்கள் தயிபூரி சாப்பிட்ருப்பீங்க, ஒரு சில இடத்துல 30, 35, 40, மேக்ஸிமம் 50 கூட வச்சுக்கோங்க, ஒரு ஹை ரேட்டட். ஈவன் நீங்கள் ஸ்ரீமிட்டாய் போனா கூட ஒரு 85 தான் வரும். பட் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட், see this, the dahi puri, it cost 100 rupees just for dahi puri. அவங்க ஃபுட் ரேட்ஸ் எல்லாமே டபுள் த அமௌண்ட். சத்தியமாக சொல்கிறேன், அங்கே சோறு வாங்கி சாப்பிடக்கூடாது. தயவு செஞ்சு போடுறீங்கன்னா யூ ஹாவ் யூர் ஓன் ஃபுட் லைக் பிரெட்ஸ், ஸ்ப்ரெட்ஸ் லைக் தட். ஸோ நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருந்தோம். அது என்னன்னா, ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் ஒரு சர்ப்ரைஸ்க்காக கேக் வாங்க போயிட்டுருக்கோம். அது அவங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நாங்கள் தண்ணி ஆப்ஸ் கொண்டாயிட்டோம். எஸ், அவங்க இப்போ வரதான் தோணல. ஸோ we'll see the video. பாருங்க என்ன நடக்குது. ஸோ நாங்கள் எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். பிகாஸ் அந்த அக்காவோட பெரியம்மா வந்து பர்த்டே. ஸோ அவங்க சிங்கப்பூர் போயிட்டாங்கன்னா, மலேசியா போயிட்டாங்கன்னா, அவங்க வந்து வேறு வேறு பிளேஸில் இருப்பாங்கன்றதுனால they requested us, we want to cut a cake. So we both went absconded from the gang and we took an auto, rapido.
இட் வாஸ் வெரி சீப் டே. ஸோ ஏறிட்டோம். ஆனால் செம்ம குளிர். ஐம் லிட்ரலி சேயிங் தட் ஐம் லிவிங் இன் ஷிரடி ரைட் நவ். எங்கள் வீட்டில் ஃபேன் போட்டு 1 month ஆச்சு. ஈவன் ஏசி நோ. இட்ஸ் லைக் 16 degrees. ஸோ இட்ஸ் வெரி சில். நாங்கள் ஆட்டோவில் ஏறி ஒரு ஆட்டோ அண்ணாக்கிட்ட சொல்லிட்டோம், அண்ணா வி வாண்ட் டு பை அ கேக், ஸோ வில் பே இட், எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ பார்த்துக்கலாம், நாங்கள் அதுக்கு மேலேயும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஷாப்பில் நிறுத்தினார். ஒரு நல்ல கேக் ஷாப். இட் வாஸ் டீசன்ட். ஸோ நாங்கள் கேக் வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் ஹோட்டல் போயிட்டுருக்கோம். ஹோட்டல் போயிட்டு பர்த்டேக்காக டெக்கரேஷன் பண்ணுவோம். ஸோ பர்த்டே பர்சனுக்கு அட்வான்ஸாக கேக் கட் பண்ணியாச்சு. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் தட் வீடியோ வாட் வி டுக், பட் கொஞ்சம் அளப்பரியாக தான் சர்ப்ரைஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.